இது இனிதுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் தாங்க. சூப்பர் சமையலுங்க இன்றைக்கி. சூடாக சாதம் வடிச்சிருக்கேன். அப்புறம் இன்றைக்கி காடைங்க. காடை வாங்கிட்டு வந்து கிரேவி பண்ணியிருக்கேன். இது பாருங்க, காடை கிரேவி. காடை வந்து 65 ஆட்டம் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரெண்டுமே பண்ணியிருக்கேன். காடை தாங்க. காடை வாங்கி கிரேவி வச்சுருக்கேன். காடை 65 போட்டிருக்கேன். ரசம் வச்சுருக்கேன் நல்லா. இன்றைக்கி அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு சமையல். காடை கிரேவி பார்த்திங்களா எப்படி இருக்குது? இது சாதத்துக்கும் போட்டுக்கலாம், தோசை இட்லிக்கும் போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். அந்த காடையும் 65 போட்டுக்கலாங்க. அந்த கால் சதை கம்மியாக தானுங்க இருக்கும், அதனால் கொஞ்சம் இந்த சதை கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குதுங்க இதில் சாப்பிட்றதுக்கு. எப்பயுமே சிக்கனோட காடை ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதில் சேர்க்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஒரு டைம்.